அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் மாயன் மயில தொடர்ந்து அமானுஷ்யம் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, சோழி பிரசனமும் பார்த்து வருகின்றேன். ஒரு அற்புதமான ஆலயம். மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது என்ன செய்வது என்று திகைத்து இருக்கும் பொழுது வாழ்வியல்ல ஒரு போராட்ட களமாக அமையும் பொழுது அவன் மனம் இறைவனை நாடும். இறைவனை நாடுவதோடு அங்குதானே நம்முடைய கண்ணிக்கைகள் எல்லாம் நம் கண்மலரிலிருந்து காணிக்கையாக செலுத்துகின்றோம். அந்த நம்பிக்கை நதி வழி போனால் கரையுண்டு, விதி வழி போனால் யாருண்டு என்று சொல்வதைப் போல எத்தனையோ மகான்கள் நம்முடைய நலம் பொருட்டு தான் நம்முடைய கர்மாவை வெல்வதற்காக வழியைத்தான் ஆலயமாக அமைத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு அற்புதமான ஆலயம் திருத்தணி முருகன் ஆலயத்திற்கு அருகிலேயே திருத்தணியிலிருந்து சோளிங்கர் போகிறோம். இடையில பார்த்தீங்கன்னா அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் அடர்ந்த வளம் மலை சூழ்ந்த ஒரு அற்புதமான இடத்தில் சனீஸ்வர பகவானுக்கு பாத சனீஸ்வரர் என்று ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைத்துள்ளேன். என் செயல் யாவதும் ஒன்றுமில்லை, இயக்குபவன் அவன் தானே. நாம் எல்லாம் ஒரு பொம்மலாட்ட பொம்மைகள் தானே. நாம் செய்த வினைக்கேற்ற விளைவை அனுபவிக்கின்ற ஒரு பாத்திரம் தானே. அந்த வகையில் ஒரு அற்புதம். அதாவது நாள் என்பதே இல்லை. யாருக்கு? நரசிம்மனுக்கு. அப்படிப்பட்ட 10 அவதாரங்களில அற்புதமான ஒரு அவதாரம் தானே நரசிம்மருடைய அவதாரம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த ஒரு ஒப்பற்ற சக்தி தான் நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மருக்கும் அற்புதமான ஒரு ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது. அந்த நரசிம்மருக்கும் மண்டல பூஜை, ஒரு அற்புதமான ஒரு மண்டல பூஜை செய்வதற்கான ஒரு ஆயத்தம். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, நம் நலன் பொருட்டு யாரோ ஒருவர் இறைவனிடம் இறைஞ்சுகிறார் அல்லவா. அவசியம் நீங்க எல்லாரும் மாயன் மயில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே கலந்து கொள்ளணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தெரிவதில்லை. வாழ்வை திருப்பக்கூடியவன், விடையை வேறு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட நரசிம்மர் அவருக்குடைய ஆலயம். இந்த ஆலயம் இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்குள்ளேயே அமைந்துள்ளது. அற்புதமான நரசிம்மருடைய ஒரு விழா 17/4/2026 சித்திரை மாதம் 4ஆம் தேதி காலை 9:30 10:30 நடைபெறுகின்றது. பாதசனீஸ்வரர் ஆலயத்திலே அமைந்துள்ளது. அதே நேரம் குரு பகவான் மாறுகின்ற ஒரு காலகட்டம். நவகிரக சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்தோம். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி சனி பகவான் இருக்கின்ற இடத்திலேயே காலத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நரசிம்மர் ஆண்டாள் ஆலயமும் இங்குதானே. இந்த அற்புதமான ஒரு மண்டல பூஜையில நீங்க வந்து அவசியம் கலந்துக்கணும். அது மட்டும் கிடையாது, அமாவாசை. இந்த அமாவாசையை பொறுத்தவரை நரசிம்மரை வழிபடுவதற்கு ஒப்பற்ற ஒரு காலமாகத்தான் ரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இறைவன் அழைக்கின்றான், நான் அழைக்கவில்லை. நரசிம்மர் உங்களை அழைக்கின்றார். அவசியம் வந்து கலந்துக்கணும். அதே நேரம் மாலை நேரத்தில் ஒரு 6-8 மணிக்கு விஷ்ணுமாயன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவ சக்தியுடைய குழந்தை சிவசுதனுக்கு ஒரு அற்புதமான அமாவாசை பூஜையும் நடைபெறுகின்றது. இரண்டும் ஒரே காலத்தில் நடைபெறுகின்ற ஒரு பொற்காலம் நற்காலம். அவசியம் நீங்க வந்து கலந்துக்க. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் கலந்து நான் இன்று நிற்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இந்த நரசிம்மரும் என் விஷ்ணுமாயனும் தானே. இந்த மண்டல பூஜை என்பது நம்முடைய வாழ்க்கையில திருப்ப தரக்கூடியது. நவ கிரகங்கள் இருந்து நம்மை பாதிப்பிலிருந்து விடுபடக்கூடியது. நாம் செய்த தர்மம் நம்மை காக்க வேண்டும். தர்மம் ஒன்றுதானே. அந்த வகையில் இந்த மண்டல பூஜை நரசிம்மருக்கு நடைபெறுகின்றது. யோக நரசிம்மருக்கு நடைபெறுகின்றது. அவசியம் நீங்க வந்து கலந்துக்கணும். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் விஷ்ணுமாயனும் உங்க கூட எப்பவும் இருப்பாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் ராமானுஜ ஜி திருத்தணியிலிருந்து உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நம்பிக்கையோடு அழைக்கின்றேன்.